இந்த ஒரு கேரக்டர் காம்பினேஷன் போதும் உங்களால அன்லிமிட்டடா ஷீல்ட் பாயிண்ட் எடுத்துக்க முடியும். ஷீல்ட் பாயிண்ட் என்னவா இருக்கும்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த ஹெச்பியும் ஷீல்ட் பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். மட்டும் ஷீல்ட் பாயிண்ட் ஃபுல்லா இருந்துச்சுன்னா இனிமே நமக்கு டேமேஜ் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஷீல்ட் பாயிண்ட் தான் கம்மியாகும். ஷீல்ட் பாயிண்ட் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹெச்பில இருந்து டேமேஜ் எடுக்கும். இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு கேரக்டர் காம்போ வச்சு அன்லிமிட்டடா உங்களால ஷீல்ட் பாயிண்ட் எடுக்க முடியும். மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்டா பார்க்க போற இந்த ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு மேட்ச் ஸ்டார்டிங்லயே 30 ஷீல்ட் பாயிண்ட் கிடைக்கும். அதுதான் நம்ம ஆண்டோனியா கேரக்டர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணும்போது 2 எனிமியை கில் அடிச்சா போதும் உங்களுக்கு 60 ஷீல்ட் பாயிண்ட் கிடைக்கும். லாஸ்ட் அப்டேட் வர நம்மளால 500 HP கிட்ட ஏத்திக்க முடியும். இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் எல்லாமே ஷீல்ட் பாயிண்ட் தான். இந்த கேரக்டர் காம்பினேஷன்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஹெல்த் 450 HP இருக்கிற மாதிரி கணக்கு. மூணாவது கேரக்டர் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒவ்வொரு டைமும் ஆக்டிவ் ஸ்கில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 40 ஷீல்ட் பாயிண்ட் கிடைச்சிட்டு அன்லிமிட்டடா கிடைக்கும். அதுதான் நம்ம சானி கேரக்டர். லாஸ்ட் கேரக்டர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜெயின் கேரக்டர் தான். இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு 60 ஷீல்ட் பாயிண்ட் கிடைக்கும். இனிமே நாக் டவுன் பண்ண கூல் டவுன் ஆயிட்டே இருக்கும்.